1000 கோடி என்பது இப்பொழுது கண்ணில் தெரிந்திருக்கிற ஊழலினுடைய மதிப்பு. Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. உதயநிதி துணை முதலமைச்சரை பதவியேற்கிறார். கனிமொழி வரல, கடைசி நேரத்தில் தான் உள்ள வர்றாங்க. ஏன்னு கேட்டால் டிராஃபிக்ல மாட்டிட்டேங்கிறாங்க. அவங்க கூட அதை சொல்ல, இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். உண்மையில் துணை முதலமைச்சராக முதலமைச்சரினுடைய மகன் வருகிற போது முதலமைச்சரினுடைய தங்கச்சி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை என்பது கட்சியே பிளந்து போகிற அளவிற்கு உள்கட்சி பிரச்சனைக்கான ஒரு சான்று இல்லையா? திருச்சி சிவா ஒரு மூத்த உறுப்பினர் திமுகவில், அவரை வீடு பூந்து அடிக்கிறாங்க. அடித்தது அதிமுக காரனா, சொந்த கட்சிக்காரன் அடிக்கிறான். இது போல பட்டியலிட்டோம்னா நம்ம பட்டியலிட்டே போலாம். இந்த மதுராந்தகம் இந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு கள்ளச்சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த அரசு கண்டுக்காம இருக்குது. இதை நீங்க தடுக்கணும் என்று சொல்லி இடம் சொல்லி பேசுறாரு. அதை நேரலை உடனே துண்டிச்சு விட்டாங்க. 1.5 மணி நேரம் பேசினார் அந்த காவல்துறை மானிய கோரிக்கை மீது. அது பேசி ஒரே மாதத்துல தான் அங்கே கள்ளச்சாராய சாவு. இதெல்லாம் சபாநாயகரனுடைய வேலையாக தொடர்ச்சியாக. கடந்த ஆட்சி காலத்துல வசைபாடி சொற்களை கூட அவை குறிப்பில நீக்க மாட்டாங்க. ஆனா இங்க 2 பேருக்கும் பொதுவாக தான் நடந்துக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில அதை சபாநாயகர் படிச்சிருக்காரா இல்லையா? திமுக காரர் தான் ஒரு ஆண்டுக்கு நாங்கள் 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்துவோம். இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நீங்க எவ்வளவு நாள் சட்டமன்றம் நடத்திருக்கீங்க? 4 ஆண்டுக்கு சேர்த்து 116 நாள் நடத்திக்கிறீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு கட்சி ஊடக வெளிச்சம் பெற்றுட்டு போதும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிரதான எதிர்கட்சியா நம்ம நின்று நம்ம பல விஷயங்கள்ல சுணக்கம் காட்டியிருக்கிறோமோ அப்படிங்கிறது. திமுகவை விட வேகமாக ரொம்ப அதீதமாகவும் அதிமுக செயல்படுது. ஆனா அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே திமுகவிடம் விலை போய்விட்ட சில ஊடகங்கள் காட்டுகிற தயக்கம் தான் இதற்கு காரணம் என்னுடைய பார்வை. கிட்டத்தட்ட சட்டமன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. முதல்ல எடுத்த உடனேயே சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க. நோக்கம் என்ன? என்ன காரணம்? இவர் சபாநாயகராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து அவருடைய நடவடிக்கைகள் ஒருதலை பட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அது காரணம் என்ன அப்படின்னா, எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவைத்தலைவர் என்கிற இடத்திலே போய் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் கட்டாயமாக அவருக்கு ஒரு பொறுப்பு விடுகிறது. அவையிலே இருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் அவர் சரியாக பார்க்கணும், ஒரே மாதிரி வச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நிதியமைச்சர் பட்ஜெட்டை வாசிக்க தொடங்குகிற போது ஒரு திருக்குறளை சொல்லி தொடங்கியிருந்தார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து, இல்லைங்களா? அப்படி இருக்கணும் ஒரு சபாநாயகர். ஆனால் இவர் அப்படி இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை, இது ஒவ்வொரு முறையும் இது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ போன முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் அந்த சார்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டையோடு உள்ள போன போது கருப்பு சட்டையை காட்டவே இல்லை அந்த நேரலை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போனா ஆளுங்கட்சியை மட்டும் நேரலையிலே காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பக்கம் கேமராவை திரும்பல. பேசுகிற போது கூட அதிமுக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஆனால் முகம் திமுக உறுப்பினர்கள் முகம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் எழுந்து பேச தொடங்கினார் என்று சொன்னால் உடனடியாக டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக அந்த நேரலையை துண்டித்து விடுகிறார்கள். அவர் மிக பிரதானமான கேள்விகளை முன்வைத்த நாளிலெல்லாம் இது நடந்திருக்கிறது. எனக்கு நம்ம நேரம் நிறைய செய்திகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கையில் பேசுகிற போது இடங்களை குறிப்பிட்டு சொல்லி பேசுகிறார். இந்த மதுராந்தகம் இந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு கள்ளச்சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த அரசு கண்டுக்காம இருக்குது. இதை நீங்க தடுக்கணும் என்று சொல்லி இடம் சொல்லி பேசுறார். அதை நேரலை உடனே துண்டிச்சு விட்டாங்க. 1.5 மணி நேரம் பேசினார் அந்த காவல்துறை மானிய கோரிக்கை மீது. அது பேசி ஒரே மாதத்துல தான் அங்கே கள்ளச்சாராய சாவு. எனவே இது மக்களுக்கும் போய் சேர முடியாமல் தடுப்பது, இதெல்லாம் சபாநாயகரனுடைய வேலையாக தொடர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கை கேட்டே நாங்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போராடணும். அந்த இருக்கையை கொடுப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை. கடந்த பேரவை கூடிய போதும் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார் சபாநாயகர். அவர் அமைச்சர்களிடம் கேள்வி கேட்டால் இவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறது. இவர் பட்டிமன்றம் நடத்துறாரா சட்டமன்றம் நடத்துறாரா, அப்படி 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? பட்டிமன்றம் நடத்துகிறவர் அவர் இருக்கிற நடுவர், அவர் தீர்ப்பு சொல்வதற்காக உட்கார்ந்திருக்கிற நடுவர், அவர் இடையில இடைமறிச்சு பேசுவார். இவர் அவையை நடத்தக்கூடிய ஒரு அவைத்தலைவர்ங்கிற பொறுப்பில் இருக்கிறவர் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வது என்பது ஒரு ஜனநாயக பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போராட்ட வடிவம். அது ஜனநாயகத்தில் வெளிநடப்பு என்பது ஏதோ வேலையெல்லாம் பண்ற வேலை அல்ல, அது ஒரு போராட்ட வடிவம். அப்படி வெளிநடப்பு செய்கிற எதிர்க்கட்சிகள் குறித்து இவர் நக்கல் அடிக்கிறதும் இவர் பேசிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு சபாநாயகருக்குரிய தகுதியை அவர் இழந்து விட்டார் என்கிற காரணத்தால் தான் அவர் மீதான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அது தீர்மானம் வெல்லுது தோற்குது, அது வேற விஷயம். அது அதிமுகவினுடைய உறுப்பினர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்து மட்டும் அவங்களை தோற்கடிக்க முடியாது எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் கூட
இது மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு செய்தியாக வேண்டும். எவ்வளவு ஒருதலை பட்சமாக இந்த அரசு நடந்து கொள்ளுகிறது, இந்த திமுகவை சேர்ந்த ஒரு அவைத்தலைவர் நடந்து கொள்ளுகிறார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் ஜனநாயக நாட்டில் என்பதற்காகத்தான் அதை கொண்டு வந்தோம். அவர் செய்திருக்கிற தவறுகள் மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு முகத்தரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களை நான் வந்து பேட்டி எடுக்கும்போது கூட அவர் சொன்னார், சில நேரங்களில் வந்து சபாநாயகர் வந்து பதிலளிக்கிறதுக்கே நேரம் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருமே சில குற்றச்சாட்டுகளை சமீபத்தில் வச்சுருந்தார். ஆனால் அவருமே வந்து ஆதரவாக வாக்களிக்கிறாரு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளாக இயங்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ அந்த சட்டமன்றத்தில் பங்கேற்கவே இல்லை அந்த நிகழ்வில். அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரியா நடக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை தெரிஞ்சிடாதா மக்களுக்கு? இல்லை, அப்படி இல்லைங்க. நீங்கள் இப்போ திரு வேல்முருகன் அவர்கள் வந்து மிக காட்டமாக இந்த அவைத்தலைவர் மீது விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அதிமுக வெளிநடப்பு செய்த நாளில் அவர் அன்றைக்கு பேசுகிற போது எங்களுக்கு ஏன் நீங்கள் பேச நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு அந்த அன்றைக்கு அவரும் வெளிநடப்பு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்ததெல்லாம் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள். இப்போது திரு வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சிக்கல் என்னென்னா, அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். எனவே அவர் கொறடா உத்தரவை மீறி வாக்களிக்க முடியாது. அந்த சிக்கல் அவருக்கு இருக்குது. அங்கே நடப்பது தவறு என்பதை மீண்டும் மீண்டும் திரு வேல்முருகன் அவர்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளில் யாருக்கும் இல்லாத ஒரு தைரியம் அவருக்கு இருக்கிறது என்பது உண்மையிலேயே பாராட்ட தகுந்த விஷயம். முதலமைச்சர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருனாக்கா, இல்லை அவங்க உட்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பூசல்களை எல்லாம் மறைக்கிறதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. அது எப்படி மறைக்க முடியும் எனக்கு புரியலையே. உட்கட்சியில் ஒரு பூசல் நடக்குது, அதை வந்து மறைக்கணும், அதை வந்து பேசுபொருளாக இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அது இப்போ இவ்வளவு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிற போது கூட முதலமைச்சர் அவர் சார்ந்திருக்கிற கட்சி விலைக்கு வாங்கி வச்சிருக்கிற ஊடகங்கள் வந்து எதையே வந்து விவாத பொருளை எடுத்தாங்க? பட்ஜெட் எடுக்கலையே. அவங்க இப்போ அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனை தானே பேசிட்டு இருந்தாங்க. எனவே இது முதலமைச்சருக்கு தெரியாதா? அப்போ இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதன் மூலமாக நாங்கள் வந்து இதை போய் திசை திருப்ப போகிறோமா? உண்மையில் இருக்கிற பிரச்சனையை திசை திருப்புகிற வேலை திமுகவின் வேலை. காலகாலமாக அவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். இவ்வளோ ஒரு பட்ஜெட் போடுறனையும் கூட அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை பேசுனாங்க. இன்னைக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை உட்கட்சியில்? இல்லை, உண்மையிலே உங்கள் கட்சியில் பிரச்சனை இருக்கா? ஏன்னா அந்த டிவிஷன் வாக்கெடுப்பு பற்றி கூட அவர் தான் சொன்னதாக சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஆமாம், டிவிஷன் வாக்கெடுப்பு கேட்டால் என்னங்க பிழை? இதில் நீங்கள் வந்து குரல் வாக்கெடுப்பில் உங்கள் தீர்மானம் தோற்று போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் கேட்குறோம், இது நியாயமாக நீங்கள் கேட்பீங்க வழக்கமாக, நாங்களே இந்த மாதிரி கேட்குறோம். என்ன பிரச்சனை? உண்மையிலே உட்கட்சி பூசல் இருக்கா இல்லையா? ஊடகங்கள் பேசுகிற மாதிரி. சார், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு செய்தி, நான் போகிற போக்கில் ஏதோ பேசிட்டு போக கூட விரும்பல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். உதயநிதி துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறார், சரிங்களா? கனிமொழி வரல, சரியா? கடைசி நேரத்தில் தான் உள்ள வர்றாங்க. ஏன்னு கேட்டால் டிராஃபிக்கில் மாட்டிட்டேங்கிறாங்க. அவங்க கூட அதை சொல்ல, இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஏன் வரலைன்னு தெரியாது. திருச்சி சிவா ஒரு மூத்த உறுப்பினர், திமுகவில் ஒரு முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருத்தர். அவரை வீடு பூந்து அடிக்கிறாங்க. அடித்தது அதிமுக காரனா? சொந்த கட்சிக்காரன் அடிக்கிறான். இது போல் பட்டியலிட்டோம்னா நம்ம பட்டியலிட்டே போகலாம். செந்தில் பாலாஜி கைது பண்ணிட்டு போகுது இடி. KN நேருகிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. துரைமுருகன் அவர்களிடம் போய் கேட்கிறார்கள் உதயநிதிக்கு பதவி வருமானு. அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல முடியாது. எவனா கண்டபடி பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் மீடியா வந்து ஊதி பெருசாக்குச்சா? உண்மையில் துணை முதலமைச்சராக முதலமைச்சரினுடைய மகன் வருகிற போது முதலமைச்சரினுடைய தங்கச்சி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை என்பது கட்சியே பிளந்து போகிற அளவிற்கு உட்கட்சி பிரச்சனைக்கான ஒரு சான்று இல்லையா? 10 நாள் விவாதிச்சிருக்கணும் இல்லை இவங்க? வாயே திறக்கல. இது மாதிரியான சிக்கல் எல்லா கட்சிக்குள்ளும் வரும். சின்ன சின்ன முரண்பாடுகள், சின்ன பேசி எதுபடி, இது வந்து ஒரு ஜனநாயக அமைப்புகளுக்குள்ள ஒரு சாதாரண விஷயம். அப்படி இருக்கிற விஷயத்த இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஊடகம் நடத்துறீங்க. எதுக்காக? செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காக, ஒரு அரசியல் ரீதியான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு வரணுங்கிறக்காக. அதுதான் அடிப்படை நோக்கமாக இருக்க முடியும். லாப நோக்கத்தை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் எல்லா தொழிலையும் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுதான் உங்களுடைய நோக்கம். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா, இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையா, வெடிச்சிருமா, இப்படியே நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் நீங்கள் அந்த அன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டை பற்றி பேசலை? ஏன் நீங்கள் அந்த அன்னைக்கு அதுக்கு முன்னத்த நாள் போடப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி நீங்கள் விவாதம் பண்ணல? என்ன காரணம்னா, இதை வந்து ஊதி பெரிதாக்குவது அப்படிங்கிறத முடிவு செஞ்சு திமுக தன் கையில் இருக்கிற தன்னிடம் விளைவான ஊடகங்களை வச்சு இந்த வேலை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. மற்றபடி அதிமுகவில் வந்து வழக்கமாக ஜனநாயக ரீதியாக வரக்கூடிய ஒரு சின்ன முரண்தான் எல்லா காலத்திலையும் விளக்கம் கொடுக்குறாங்க. சார், இது சரியாகிற அளவுக்கான பிரச்சனை கூட இல்லைங்க. இது பிரச்சனை ஆகி ஏதோ அப்புறம் சரியான மாதிரி கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கள் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவர். நீங்கள் அவரை வந்து எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ ஊடகங்களை வச்சு, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதோ போயிடுவாங்க, புதுசாக கட்சியை உடஞ்சிட போகுது, கட்சி என்ன ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதிமுக என்கிற அந்த இந்த இயக்கத்தின்பால் வந்தவங்க, இந்த இயக்கத்தின்பால் மாறாத பற்றுறுதி கொண்டிருக்கிற தலைவர்கள் அவங்க. நீ என்ன பண்ணாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மக்களை உளவியல் ரீதியாக குழப்ப வேண்டும்,
அதிமுக சண்டை போட்டே இருக்குது, அதிமுகக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இந்த குழப்பம் தீரவே தீராது, எனவே திமுக தான் பரவாயில்லைங்கிற மனநிலையை உளவியல் ரீதியாக மக்களிடம் உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்கிறார். சில தவறுகள் இருந்தால் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு அவரே மனசு வருத்தப்பட்டு அப்பா அவர்கள் சொல்கிறாரு. இதை கடந்து ஒரு டேட்டா வேற சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் 48% பேசியிருக்கிறாங்க, ஆளுங்கட்சி கூட 28% தான் பேசியிருக்கு சட்டமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா சொல்கிறாங்க. நாம் அதான் கேட்குறோம். அப்படின்னா நேரலையில் அதிகமாக நாங்கள் பேசுனது இருந்திருக்கணும்ல, நீங்கள் ஒளிபரப்பு இருந்தீங்களும் இருந்திருக்குமே. நீங்கள் இந்த தரவுகளை கொடுக்குறவங்க அந்த தரவையும் எடுத்து கொடுங்களேன். அப்போ அதிகமான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்களா? எப்படி தெரியும்? நீங்கள் தான் வாயில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நேரலையில் போட்டிருந்தா இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டியதில்லை, நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஏன் அதை வெளியிட மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். ஸ்டாலின் வந்து சாப்பிட போகணும்னு கேட்டார். நீங்கள் அப்புறம் சாப்பிடலாம், உட்காருங்க, இந்த பிரச்சனை கேளுங்க, மக்கள் பிரச்சனை பேசியிருக்கார். இதே 100 யூனிட் இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ண போது எங்கள் பொதுச்செயலாளர் பேசி அதை தடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஆட்டோ லூமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலவச மின்சாரத்தை, லூம் வைக்கிறாங்க இல்லைங்களா, பவர் லூம், அதில் ஆட்டோ லூமுக்கு இருக்கிற மின்சாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்ன போது அதை பேசி எங்கள் பொதுச்செயலாளர் தடுத்திருக்கிறார். இந்த கள்ளச்சாராய சாவுகள் குறித்து எங்கள் பொதுச்செயலாளர் பேசியிருக்கிறார். எல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். நீங்க வெளியிட மாட்டேங்கிறீங்கிறதான பிரச்சனையே. நாங்க பேசுவதை மக்கள் மன்றத்தில் போவதற்கே நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்களே, அதான பிரச்சனையே. அவர் திரும்ப என்ன சொல்றாருனாக்கா, கடந்த ஆட்சி காலத்தில் வசைபாடி சொற்களை கூட அவை குறிப்பிலேருந்து நீக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே 2 பேருக்கும் பொதுவாக தான் நடந்துக்கிறாரு. இன்னும் எதிர்கட்சியினர் கஞ்சாடையில் பேசிக்கிறாங்க சபாநாயகரோட அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அதெல்லாம் எதையோ கதையும் கட் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம் சார். நீங்கள் சில சமயங்களில் அவை முன்னவரே எழுந்து எதிர்கட்சிகளை பேச விடுங்கன்னு கேட்டு அப்புறம் விடுறாரு சபாநாயகர். எதிர்கட்சியில் உட்காந்துருக்கிற அவை முன்னவர் துரைமுருகனுக்கே தவறுன்னு படாத விஷயம் இவருக்கு தவறாப்படுது. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். உங்களுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில் அதை சபாநாயகர் படிச்சிருக்காரா இல்லையா? திமுககாரர் தான் அவர். ஒரு ஆண்டிற்கு நாங்கள் 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்துவோம், இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ நாள் சட்டமன்றம் நடத்தியிருக்கீங்க? 4 ஆண்டுக்கு சேர்த்து 116 நாள் நடத்திக்கிறீங்க. ஆவரேஜாக 20 நாட்கள் அவ்வளோதான் நடத்திக்கிறீங்க. அப்போ இதுவே நீங்கள் தகுதியற்றவர் என்பதை நிரூபிப்பதற்கான சான்றா போயிருந்தா இல்லையா? ஏன் சட்டமன்றம் நடத்த தயங்குறீங்க? அப்போ எல்லா வகையிலும் தோற்று போன ஒரு அரசாங்கம், எல்லா வகையிலும் அதை காப்பாற்றுவதற்கு முயற்சித்து தோற்று போகிற சபாநாயகர். அடுத்ததாக இந்த டாஸ்மார்க் ஊழல், அதை கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி முறைகேடாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. பேசுபொருளாக மாறுது. அதிமுக பொதுச்செயலாளர் ஒரு செய்தி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு வெளியிடுறாரு, ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதை தாண்டி எதுவும் பண்ணலையே. இந்த 1000 கோடி ஊழல் நடந்த இது குறித்த ஈடியினுடைய அறிக்கை வந்த சமயத்தில் சட்டமன்றம் தொடங்குகிறது. அதனால்தான் நாங்கள் முதல் நாளிலேயே அது விவாத பொருளாகணும்னு சட்டமன்றத்தில் கொடுத்தார். நாங்கள் அதோட விடல. சட்டமன்றத்தில் விவாத பொருளாக எடுப்பதற்கு இவர்கள் பயந்துட்டாங்க, முடியவே முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் வெளிநடப்பு பண்ணோம். ஏன் நாங்கள் இதை அன்னைக்கு நீ விவாதத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னோம் அப்படின்னா, இது 1000 கோடி என்பது இப்பொழுது கண்ணில் தெரிந்திருக்கிற ஊழலினுடைய மதிப்பீடு. பாஜக ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது தொடர்ச்சியாக. இங்கே பிரதான கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக. மக்கள் 75 சீட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேர் அங்கீகாரம் கொடுத்து மக்கள் மன்றத்தில் நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, இடி ரிப்போர்ட் வந்திருக்கிற சமயம், சட்டமன்றம் நடக்கிற சமயம். நான் அதை தான் சுட்டி காட்டுவேன். மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சட்டமன்றம் தான் சரியான இடம். சட்டமன்றம் நடக்காத காலங்களில் நம்ம தெருவில் இறங்கி போராடும். அதிமுக விட போவதில் கட்டாயம் தெருவில் இறங்கி போராடும். இந்த காலகட்டத்தில் இல்லை. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிற நேரத்தில் போய் நாங்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்க முடியாது. சட்டமன்றத்தில் எங்கள் போராட்டத்தை வைக்கிறோம். ஊடகவியலாளர்களே எங்களை நோக்கி திருப்புறோம். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் நாள்லேயே அது விவாதம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி இப்போ சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளியே வருகிற போது அத்தனை செய்தியாளர்களும் கேட்குறாங்க, எதனால் இன்னைக்கு புறக்கணிச்சிங்க? ஏதோ இப்படி ஒரு ஊழல் வந்திருக்கு. நாங்கள் சொல்லி தான் அந்த செய்தியே வெளியே வருது. 1000 கோடிக்கு மேலே ஊழல் வந்திருக்கிறதா, ஊழல் நடந்திருப்பதாக இடி குற்றச்சாட்டு இருக்குது. இதை விவாதத்துக்கு எடுத்துக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். மிக முக்கியமான நாட்டின் பிரச்சனை. ஆனால் இவங்க எடுக்க மறுக்கிறாங்க. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். எனவே இது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். போராட்ட வடிவங்களும் கட்டாயம் எடுப்போம். இந்த சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கையில் நாங்கள் களத்தில் இறங்கி அங்கே போராடிட்டு இருக்க முடியாது. எனவே சட்டமன்றத்திற்குள் போராடுகிறோம். அது தொடரும், அது நிற்காது. ஏன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு கட்சி ஊடக வெளிச்சம் பெற்றுட்டு போதும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிரதான எதிர்கட்சியாக நம்ம நின்று நம்ம பல விஷயங்களில் சுணக்கம் காட்டியிருக்கிறோமோ அப்படிங்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட முறை இந்த 4 ஆண்டுகளில் நாடு தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் மக்களை திரட்டி நாங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்திற்குள்ளும் போராடுகிறோம், சட்டமன்றத்திற்கு வெளியிலும் போராடுகிறோம். எங்கள் போராட்டத்தில் எந்த இடத்துல சுணக்கம் இருந்துச்சு இல்லை வெளிச்சம் விழுகலேன்னு சொன்னால் இது யாரோட பிரச்சனை? இல்லை, பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குல்ல, ஊடகங்கள்லையுமே இந்த கருத்து முன்வைக்கப்படுது. திமுக எதிர்கட்சியா செயல்படுற அளவுக்கு அதிமுக செயல்படுறது இல்லை. செயல்படுறதுல திமுகவை விட வேகமாக ரொம்ப அதீதமாகவும் அதிமுக செயல்படுது. ஆனால் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் திமுகவிடம் விலை போய்விட்ட சில ஊடகங்கள் காட்டுகிற தயக்கம் தான் இதற்கு காரணம்ங்கிறது என்னுடைய பார்வை. இதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். இதை நான் இப்போ வெளிப்படையாகவே இதை சொல்கிறேன்.
Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts.